கட்டு சிங்கி பார்த்தாங்க அவங்களோட ஃபியூச்சர். அன்னைக்கு அவங்களோட ஸ்கூல் லீவ். கட்டு சிங்கி போட்டி போட்டுக்கிட்டு ஓடி போறாங்க வீட்டுக்கு. பாத்தியா சிங்கி, இன்னைக்கு ரேஸ் நான் தான் ஜெயிக்க போறேன். இல்ல, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு அண்ணா முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அவரு இவங்கள பார்த்து சொல்றாரு, அட எங்க ஓடுறீங்க நீங்க? இப்படி ரோட்ல நீங்க ஓடவே கூடாது. எத்தனை வண்டி போய்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? சாரி அண்ணா. சாரி அண்ணா, இதுக்கு மேல ரோட்ல இந்த மாதிரி ரேஸ் போட்டு ஓட மாட்டோம். வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ பார்த்து அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அங்க அந்த ரோடு பக்கத்திலேயே ஒரு கெஃபே இருந்தது. அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. கெஃபே பார்த்த உடனே கட்டு சொல்றாரு, சிங்கி, இந்த கெஃபேல உனக்கு தெரியுமா, இந்த பேட்டிஸ் டேஸ்டியா இருக்கும். எனக்கு தெரியுமே, வா நம்ம போய் சாப்பிடலாம். அண்ணா, எங்களுக்கு 2 ஆலு பேட்டிஸ் கொடுங்க. என்னங்க குழந்தைங்களா? அவங்க 2 பேரும் பேட்டிஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அண்ணா, அதுக்கப்புறம் அந்த அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களே இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, என்னோட காலேஜ் அட்மிஷன் ஆயிடுச்சு. இப்ப வர மாசமே நான் இப்ப வேற ஊருக்கு வேற போகணும். எனக்கு நினைச்சாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. அட சாக்ஷி, இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம பேரண்ட்ஸ் விட செப்பரேட்டா ஹாஸ்டல்ல இருக்கலாம். அங்க நல்லா பார்ட்டி பண்ணலாம், சில் பண்ணலாம். என்ன அர்ஷினி, அப்படி கூலா இருக்க மாதிரி பேசுற? எல்லாரை விட ரொம்ப நீதான் அம்மாவை மிஸ் பண்றன்னு எனக்கு தெரியும். அட இல்ல முஸ்கான், அப்படி ஒண்ணும் இல்ல. நம்ம ஸ்கூல் இப்போ முடிஞ்சிருச்சு. ஆமா, இப்போ நாம காலேஜ் ஸ்டூடெண்டா மாறிட்டோம். நம்ம தனியா இருக்க கத்துக்கணும் இல்ல? அதுக்கப்புறம் ஜாப் பண்ணும்போது நீயும் தனியா இருப்ப. அப்போ நமக்கு நிறைய கடமைகள் இருக்கும். கட்டு சிங்கி இவங்க பேசுறது எல்லாமே கேட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. கட்டு, இப்ப நாம கூட பெருசாயிட்ட பிறகு நாம கூட ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ் படிக்க வேற வேற ஊருக்கு போயிடுவோமா? ஆமா ஆமா, நமக்கு கூட வேற வேற ஊர்ல காலேஜ் அட்மிஷன் ஆச்சுன்னா நாம கூட வேற ஏதா போகணும். அம்மா அப்பா நம்மள எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்கல்ல. சரியா சொன்ன கட்டு. கொஞ்ச நேரத்திலே அவங்க எல்லாருமே அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கூட அப்படியே சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. ஹே பசங்களா, என்ன வந்துட்டீங்களா? வாங்க, உங்களோட ஃபேவரட் லஞ்ச் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அம்மா பேசினதும் அவங்க 2 பேரும் கண்டுக்க மாட்டாங்க, கிளம்பிடுறாங்க. அப்படியே சோகமா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்படியே அவங்க அவங்களோட நினைவுல அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்பா அம்மா, கட்டு, நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. காலேஜ் ஹாலிடேஸ்ல நான் கண்டிப்பா வரேன். சிங்கி, பத்திரமா இரு. ட்ரெயின்ல யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா வாங்காத. ஆமாப்பா, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, என்ன மறந்துடாத. சிங்கி, உன்னோட அண்ணாவை மறந்துடாத. உன்னை எப்படிடா மறப்பேன்? யாரையும் மறக்க மாட்டேன். சிங்கி ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து கிளம்பிடுறா. ஆனா இதுதான் மொத தடவை ட்ரெயின்ல அவ தனியா போறா. அதனால அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பா. இல்ல இல்ல, நான் ட்ரெயின்ல எல்லாம் இப்படி தனியா போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கும். நான் வேற ஊருக்கு, அதுவும் இல்ல இல்ல இல்ல, நான் தனியா போக மாட்டேன். சிங்கி அப்படி கத்துறத கேட்டு மம்மி அங்க உடனே ஓடி வராங்க. அட, என்னாச்சு சிங்கி? நீ எங்க போக மாட்ட? என்னது? நான் என்ன வீட்ல இருக்கேனா? தேங்க் காட். என்னடா ஆச்சு? அது ஒண்ணலமா. அட என்னடா, நான் ரொம்ப பயந்துட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம கட்டு கூட கனவு கண்டுகிட்டு இருப்பாரு. அப்புறமா ஆட பிரேக்ஃபாஸ்ட் செய்ய கூட இப்ப நேரம் இல்லையே, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. பெரிய கட்டு அவனோட ஆபீஸ் பேக்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவரு கிளம்புறாரு. ஓஹோ, இன்னைக்கு ஆபீஸ் போக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாஸ்டா கூட சாப்பிட முடியல. இதே அம்மா இருந்திருந்தா என்ன சாப்பிடாம அனுப்பி வச்சிருக்க மாட்டாங்க. ஆபீஸ்க்கு இப்ப நேரத்துக்கு போகணும்னா பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஓட வேண்டியதா வருமே. அதுக்கப்புறமா அவன் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஓடி போறான். ஆனா கொஞ்ச நேரத்துல பஸ் மிஸ் ஆயிடுது. ஓ, இப்ப வேற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எப்படியோ அவன் ஆபீஸ்க்கு போய் சேர்ந்துடுறான். அங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி, அதே நேரத்துல அவங்க பாஸ் ஆபீஸ் ரூம்ல இருந்து வெளியே வராரு. கட்டுவை பார்த்து சொல்றாரு, கட்டு, மறுபடியும் லேட்டு. எனக்கு மறுபடியும் ஓவர் டைம் பண்ணி ஆகணும்.
இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, இதை நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்ப்ரெட் ஷீட்டை பண்ணேன். ஓ இல்ல 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 இல்ல. அப்பா பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாரு. அப்பா அவனோட சேர்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்படி கட்டு சடனா கத்துறத பார்த்து அப்பா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அடாடா, என்னாச்சு கட்டு? மேட்ச்ல யாரும் சிக்ஸர் கூட அடிக்கவே இல்ல, எதுக்கு கத்துக்கிட்டே இருக்க? என்னது, கிரிக்கெட்டா? ஆ, நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருந்தால, என்னாச்சு உனக்கு? மம்மியும் சிங்கியும் 2 பேருமே அங்க வராங்க. என்னாச்சு? யார் கத்துனது? கட்டு. என்னது, கட்டு கூடவா? கட்டு கூடனா? ஏன்னா இன்னைக்கு இதே மாதிரி சிங்கி கூட அவளோட கனவுல தெரிஞ்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளோ கத்த ஆரம்பிச்சிட்டா. கட்டு, சிங்கி என்னதான் ஆச்சு? ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து சரியில்லை. என்ன ஆச்சுன்னு இப்ப 2 பேரும் சொல்றீங்களா இல்லையா? அப்புறம் கட்டு சிங்கி 2 பேருமே ஒருத்தரை பாத்துக்கறாங்க. அதுக்கப்புறம் நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா, அதாவது இன்னைக்கு நாங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது கட்டு அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாமே அம்மா கிட்ட சொல்றான். அப்பத்துல இருந்து நாங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் மம்மி. நாங்க கூட வேற ஊருக்கு படிக்க போக வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜாபுக்கு வேற போகணும். அந்த பாஸ் வேற ரொம்ப பயங்கரமா இருப்பாரு. கட்டு சிங்கி அவங்களோட ஃபியூச்சர், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்ளம்ஸை யோசிச்சு ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. ஆனா அவங்க இப்படி பேசிக்கிறத கேட்டதும் அப்பா அம்மாக்கு 2 பேருக்குமே ரொம்ப சிரிப்பு வந்துடுது. இதுதான் விஷயமா? வா கட்டு, சிங்கி, நீங்க 2 பேரு சூப்பர். அட அப்பா அம்மா, நாங்க 2 பேரும் அவ்வளவு கவலையப்படுறோம், நீங்க பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் எங்க பிரச்சனைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அட குழந்தைங்களா, நீங்க சும்மா டென்ஷன் ஆகுறீங்க. இன்னும் அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்கு. அப்புறம் கட்டு, நீ ஆபீஸுக்கு போகும்போது உன்னோட பாஸ் இவ்வளவு பயங்கரமா இருக்க மாட்டாங்க. அட என்னோட பாஸ் ரொம்ப நல்லவங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். எப்பவுமே நமக்கு கெட்டவங்க கிடைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல ஒன்னா வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓ ஓ அப்படியாப்பா? ஆமா, கூடவே ஆபீஸ்ல டின்னர் கூட போவோம், கூடவே வேலை பார்ப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். அவ்வளவு கெட்டதா இருக்காது. அப்புறம் சிங்கி, காலேஜ்ல நமக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குவாங்க. அப்புறம் புது எக்ஸ்பீரியன்சஸ் கூட. நிறையவே ஃபெஸ்ட் எல்லாம் நடக்கும். அப்புறம் நீ பெரியவ ஆன பிறகு தனியா ட்ரெயின்ல போறதுக்கு நீ எப்பவுமே கண்டிப்பா பயப்பட மாட்ட, சரியா? அப்பா அம்மா 2 பேருமே பேசுறது கேட்டதும் கட்டு சிங்கி 2 பேருக்குமே பயமே பறந்து போயிடுது. நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு எவ்வளவு பயந்துகிட்டு இருந்தோம். யோசித்தா அவ்வளவு பயங்கரமா இல்ல போல. சரியா சொன்ன கட்டு. இப்ப நான் ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.